விலகி போனதுக்கு அப்புறமா நாசமா போகணும்னு நினைக்கிற மனசு இருக்கு பாத்தீங்களா? உங்க மனசு அது பீ மூத்திரத்துக்கு சமம். ஒரு நம்ம கூடவே வாழ்றாங்க, அது ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், ஜென்ரலாவே சொல்றேன். இன்டைரக்டா அடிக்கிறது, டைரக்டா அடிக்கிறது, மீடியால போட்டோ போடுறது, வீடியோ போடுறது, இந்த மாதிரி பண்ணி டிப்ரெஷன் பண்ணி அவங்கள சாகடிக்கிறத விட எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்ற அந்த மனசு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் விரும்பின மனசு. நல்ல வேலை உங்களை விட்டு உங்களுடைய ரியல் ஃபேஸ், உனக்கு என்ன மரியாதை? ஸ்வேதா அவங்களது சில விஷயங்களை நான் வந்து நேர்ல பார்த்துருக்கேன். அவங்களுடைய சிரமத்தை, ஒரு பொண்ணை நசுக்கி கசுக்கி ஒரு விஷயம் பண்றது நியாயமே கிடையாது. ஆதிங்கிற அவனை தான் நான் சொல்றேன். உன் கண்ணுக்கு இந்த வீடியோ தெரிஞ்சதுன்னா நான் ஒரு வார்த்தை தான் கேட்பேன். சேர்ந்து இருக்கும்போது, சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது அது வந்து நல்லா இருக்கணும். தன் கூட இருக்கும்போது எந்த கஷ்டமும் அனுபவிக்கக்கூடாது. அவள் எல்லா விஷயத்துலையும் எல்லா ஹாப்பினஸும் அவளுக்கு வரணும், வந்து சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கள. உன்னை விட்டு உன்னுடைய ரியல் ஃபேஸை தெரிஞ்சு வெளியே வந்தா பாத்தியா? அந்த கடவுளோட பிளெஸ்ஸிங் ஏதோ அந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சாக்கடை குணம் உள்ள கேரக்டர் ஒருத்திய நாசமா படுத்தணும். அது என்னது ப்ரொஃபைல்ல லவ் யூ ஒய்ஃபு, லவ்லி ஒய்ஃபு, அது ஆச்சா பூச்சான்னு தின்ற சோறு வந்து உண்மையாலுமே நீ ஒழிச்சு சாப்பிட்ற ஆளா இருந்துச்சுன்னா, உனக்கு அறிவுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, நீ சாப்பிட்ற தட்டுல ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத தட்டுக்கு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க, புரியுதா? அது வந்து ஜீரணமும் ஆகாது, உனக்கு வர வேண்டியது வெளியே காலை கடனும் வராது. இது சும்மா வந்து ஒரு தட்டு எம்டி தட்டு வச்சு சீன் காமிக்கிற வேலை வேண்டாம். ஏன் பிக் பாஸ் போடணும்னு ஆசையா? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா லைஃப்ல ஏதாவது உருப்படியா பண்ண, ஏதாவது ஒரு விஷயம் வந்து உருப்படியா பண்ணு. ஃப்ராடுத்தனம் பண்ணி அடுத்தவங்களை ஏமாத்தி கேஸ் பண்ணி, பாவம் அந்த தாமரை அவங்களுடைய செயினை வாங்கி அவ்வளோ உங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஒரு விஷயம். பட் நீங்க எல்லாம் வந்து கூட பழகுங்கள வந்து முதுகுல குத்துற குணம். நீங்களாம் எப்படிங்க கூட ஒருத்திய வந்து நல்லபடியா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்ற நினைக்கிற மனசு வரும்? அதெல்லாம் தப்பு. நாம நினைக்கிறது அது தப்பு. ஸோ நான் ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது இது பேசக்கூடாது, வேண்டாம், மூவ் ஆன் ஆயிடணும், அமைதி ஆயிடணும் அப்படின்ட்டு. ஆனால் அதையும் மீறி ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. என்ன தாங்க அப்படி எல்லாரும் கமெண்ட்ல என்னை கேட்கலாம், அப்படி ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிடலாம், ஆசை காமிச்சிட்டு போகலாம், மோசம் பண்ணிட்டு போகலாம், ஆம்பளை பண்ணா சும்மா விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாம். ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், அது எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாம போகட்டும், இந்த உலகத்துல ஒருத்தவங்க பிடிச்சி போய் தாலி கட்டி குழந்தை பெற்று குழந்தையோட கொஞ்ச நாள் டிராவல் ஆகி மனஸ்தாபம் வந்து அவங்க வெளியே போயிட்டாங்க, மனசளவில் அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு அப்படின்னா, நம்ம கூட வாழ்ந்த அந்த நாட்கள் இருந்ததுல அதை நினைச்சாவது அவங்கள நல்லா இருந்துட்டு போ, பொழைச்சிட்டு போ அப்படின்னு நினைச்சிட்டு போறது தான் நல்ல ஹியூமன் கழகு. இதெல்லாம் வந்து சாக்கடை அள்ளி தின்னு பீத்தின்ற ஜென்மங்கள். இந்த மாதிரி ஒரு கேரக்டர், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ரெண்டு பக்கமும் நான் சொல்றேன். ஸோ இது மாதிரி ஒரு கஷ்டத்தை ஒரு பொண்ணுக்கு கொடுத்து அதை ரசிக்கிற மிருகம் நீங்க எங்க உருப்பிட போறீங்க? நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போவீங்க. சரிங்களா? இது வந்து ஒரு பொண்ணு எதிரில் கண்ணுக்கு எதிராக அவர் கஷ்டப்படுறது ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்த்துட்டு நான் அதை பற்றி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் கூட பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு ஷாக்கிங்காகவும் இருக்கும். என் கோ ஆர்டிஸ்ட் ஸ்வேதாக்கு இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நான் சில விஷயங்கள் நான் சைலண்டாகவும் அப்சர்வ் பண்ணுவேன். பாவமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. கேஸு அது இதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒர்க்கு பண்ணுவாங்களா, வெயிலில் நின்று இந்த மழையில் நின்று வெயிலில் நின்று வேர்த்து போய் கை கால் வலிக்க ஓடி எவ்வளவோ கஷ்டப்படுறோங்க ஷூட்டிங்கில். சும்மா இல்லைங்க, அவ்வளோ கஷ்டப்படுறோம். அத்தனைக்கு நடுவில் அந்த டேட்டு பிஸி பக்கத்தில் ஒரு கேஸு வாய்தா அது இதுன்னு சொல்லி அலையும் போது அந்த பொண்ணோட சிரமம் இருக்குது பார்த்தீங்களா? ஏண்டா இந்த தப்பு பண்ணுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பொண்ணுங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் எவங்கிட்டையும் போய் விழுந்துடாதீங்க. எல்லாருமே வந்து கூட இருக்கவங்க தான் நீ நல்லவ அப்படின்னு சொல்லுவான். நீ நல்லவளா இருந்தாலும் அவனை விட்டு நீ விலகினா அவன் கெட்ட, அவன் வந்து மோசமானவன், தேக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பேசுவான். மீடியாவில் சொல்ல முடிஞ்ச மீடியாலையும் சொல்லுவான், அசிங்கப்படுத்துவான். ஸோ ஆம்பளைங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க, பெண்களை தான் வந்து இப்போது ஜென்ரலாகவே திட்டினா எதை வச்சு திட்டுறோம்? ஒரு பொம்பளையோட ப்ரைவேட் பார்ட் வச்சு தான் ஒரு ஆம்பளையும் திட்டுறோம்.
அவள் அம்மா கறியை தான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுகிறோம். ஸோ பொம்பளைங்கள தான் இங்கே கரைச்சி கொட்டுறோம் தவிர ஆம்பளைங்களை எதுவும் சொல்கிறது கிடையாது. 10 பேருக்கு மேஞ்சா கூட அது ஆம்பளை. ஒன்றுக்கு 2 ஒரு லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகி உட்காந்தா பொம்பளை, அவள் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல. சின்ன மருமகள் சீரியல் நடிகை ஸ்வேதாவுடைய முன்னாள் கணவர்னு சொல்லப்படுறவர் தான் ஆதி. இவர் ரீசன்ட் டேஸாவே ஸ்வேதாவும் அவரும் ஒன்றா இருந்த பல பிரைவேட் வீடியோஸை வெளியிட்டு வராரு. அதுவும் தன்னுடைய மனைவி மேலே தான் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சில கேப்ஷனும் கொடுத்து வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஸ்வேதாவோ என்னை ஆதி ஏமாத்திட்டான், அவன் ஒரு ஏமாத்துக்காரன், நிறைய ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு ரொம்பவே அழுந்துக்கிட்டே எமோஷனலாக வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து கூட ஆதி மேலே பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க தாமரை செல்வி. இதை தொடர்ந்து பல உண்மைகளும் ஆதி குறித்து வெளியானுச்சு. இப்படி இருக்க சூழல்ல தான் ரிஹானா ஆதி குறித்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. ஸோ ரொம்ப மன கஷ்டமா இருந்தது. நான் ஷூட் முடிச்சுட்டு வந்தேன், என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. எதுவாக இருந்தாலும் என்னோட இன்ஸ்டா பேஜில் எல்லாருக்கிட்டையும் மனசு திறந்து பேசினா கொஞ்சம் என் மனசு லேசாகும். ஸோ யாருக்கிட்டையும் நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவோ ஒருத்தவங்களுடைய லைஃப்பை பற்றியோ பர்சனல் பற்றியோ டிஸ்கஸ் பண்ணவோ நான் வரல. பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் அவங்க மீடியாவில் இருக்கிற நிறைய விஷயங்கள் இவங்க ஃபோட்டோ வீடியோ பார்த்துட்டு இந்த பொண்ணை நெகட்டிவாக பேசாமல் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாமல் இருந்தாலே அவங்களுக்கு பெரிய ஒரு நீங்கள் ஆறுதல் கொடுக்குற மாதிரி தான். நம்ம மனசு நம்ம கேரக்டர் வச்சு கொச்சப்படுத்தி கமெண்ட்டில் கேவலமாக பேசுனீங்கன்னா அது உங்கள் குணத்தை சேர்ந்தது, உங்கள் வளப்பை சேர்ந்தது. ஒரு பொம்பளை பொண்ணை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற இந்த மாதிரி ஒரு ஜந்து இந்த உலகத்துல வாழ்றான் அப்படின்னா கடவுள் ஏதோ ஒரு விஷயம், பெரிய கஷ்டம், கை கால் விளங்காம போறதுக்கான விஷயம். ஏண்டா அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தணும், ஏண்டா இந்த மாதிரி நம்ம மிருகத்தனமா நடந்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கடவுள் ஏதோ ஒரு கர்மா அந்த ஆதின்ற அவனுக்கு. மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸான சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.